ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு ஜோதிட விஷயத்தையும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஆன்மீக விஷயத்தையும் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இப்போ சொல்லிடுறேன், வாங்க தெரிஞ்சுக்கிங்க. இன்றைக்கி ஒரு அதி அற்புதமான நாள். இன்றைக்கி அப்படி என்ன அதி அற்புதமான நாள்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி 5வது மாதத்துடைய கடைசி நாள். இதில் என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கி மே 31 ரொம்ப ஸ்பெஷல் தான். இன்றைக்கி தமிழ் மாதம் வைகாசியுடைய 17ஆம் நாள். கிழமை இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கான ஸ்பெஷல் என்னன்னா பௌர்ணமி. இன்றைக்கான இந்த ஸ்பெஷல் நாளில் பௌர்ணமி ரொம்ப சிறப்பான விசாக நட்சத்திரத்தோடு கூடியிருக்கு. அதனால் இன்றைக்கியான இந்த பௌர்ணமி ரொம்ப ஸ்பெஷல் பௌர்ணமி. இன்றைக்கி இந்த ஸ்பெஷல் பௌர்ணமியில் பிரபஞ்சத்தில் பேராற்றல் நிறைந்திருக்கோ. அதனால் இன்றைக்கான நாள் ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமிர்தமாகவே மாறும். ஸோ அமிர்தங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது சாப்பிடுவது அவ்வளோ உடலுக்கு நல்லதுன்னு. அப்பேற்பட்ட இந்த அமிர்தமான நாளில் இன்றைக்கி கிரகங்கள் ரொம்ப சிறப்பான முறையில் அமையக்கூடிய வாய்ப்பு உருவாகுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி பௌர்ணமியுடைய ஆட்டமானது ஆரம்பமாகும். அதில் மீனம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இன்றைய பௌர்ணமியில் கிரகங்கள் சிறப்பான முறையில் அமையறதுனால இனி சூதகால பௌர்ணமி முடிகிற வரைக்கும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற முக்கிய தகவல்களை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் மீனம் ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் பௌர்ணமியுடைய சிறப்புகளை இந்த வீடியோவில் நான் சொல்வதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த பௌர்ணமியுடைய சூத காலம் ஒரு வாரத்துக்கு மேலேயே இருக்கும். அதனால் பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதை மெயினாக மீன ராசிக்காரங்க பண்ணிடுங்க. அதோடு இன்றைய நாள் ரொம்பவே சிறப்பான அற்புதமான நாள் அப்படிங்கிறதுனால உங்கள் ராசிக்கேற்ப சில பரிகாரங்களை நீங்கள் நுணுக்கமாக செய்கிறதன் மூலிமா உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். ஸோ அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறது உண்மையாலுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குமா அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதை பற்றிய தகவல்களையும் இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே தெரிந்து கொள்ளலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல பலன்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத மீன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. சரி வாங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு பலன்களை பார்க்கலாம். மீனமில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு இந்த வைகாசி பௌர்ணமியில் ஃபஸ்ட்டு சொல்லப்பட்ட சிறப்பு விஷயமே என்னன்னா நிதிநிலை தாங்க. நிதிநிலை நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சிறப்பாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும். நிதிநிலை சிறப்பாக இருக்கும்போது நிதிநிலையை நிறைய முன்னேறுவதற்கு முயற்சி பண்ணுவது நல்லது. எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வரவுகள் அதிகரிக்கும். ஒரு பக்கம் வரவுகள் அதிகரிக்கிறது, இன்னொரு பக்கம் நிதிநிலை சிறப்பாக இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய அதிசயம் நடக்கிறதுனால நீங்கள் பண்ண வேண்டிய இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் ஃப்யூச்சருக்காக சேமிப்பு பண்ணுவது. இப்போ நீங்கள் ஃப்யூச்சருக்காக சேமிப்பு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த சேமிப்புங்கிறது உயரும். அதோடு நிலுவையில் இருந்த பணங்கள்லாம் உங்கள் கைக்கு சேரும். நிலுவையில் இருந்த பணங்கள் கைக்கு வருவதற்கு முயற்சி பண்ணுவது மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக அதை பண்ணிங்கன்னா நிலுவையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பணமும் உங்கள் கைக்கு சேரும். பொருளாதார ரீதியாக பலம் உங்களுக்கு கூடும். அதோடு சுபகாரியங்களுக்காக செலவுகள் செய்வீங்க. சுபகாரியங்களுக்கு செலவுகள் செய்கிறது, பொருளாதார பலம் கூறுறது, இந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் இந்த பௌர்ணமியில் உங்களுக்கு இனி நடக்க போகுது. முதலீடுகள்லாம் இனி செய்கிறதா இருந்தால் தாராளமாக செய்யலாம். நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் நல்ல பலனை தரும். அதோடு பணப்புழக்கம் தாராளமாக மாறும். பணப்புழக்கம் தாராளமாக மாறுறது, முதலீடுகளில் நல்ல பலன் கிடைக்கிறது, இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் உங்கள் ராசிக்கு ஏற்படுங்கிறது இந்த பௌர்ணமியில் குறிப்பிடப்படுது. அதனால் இந்த நல்லதை எல்லாமே பெறுவதற்கு நான் சொன்ன மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்கள் செய்திடுங்க. அதோடு இல்லத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகிழ்ச்சிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே உற்சாகமும் உங்களுக்கு பொங்கும். மகிழ்ச்சியோடு உற்சாகமும் பொங்கும்போது நிறைய ஆதரவு நீங்கள் பெற முடியும். மெயினாக பெற்றோருடைய ஆதரவு பெற்று பலம் சேர்க்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு மாறும்.
பிள்ளைகளுடைய தேவையை இருந்து பூர்த்தி செய்திங்கனாவே நிறைய பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகும். சமூகத்தில் உங்களுக்குன்னு கௌரவம்லாம் வந்து உயர ஆரம்பிக்கும். உறவினர்களோடு இருந்த இடைவெளிகள் குறையும். உறவினர்களோடு மனவிட்டு பேசுறது, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி கூட நீங்கள் இந்த டைம் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணிங்கன்னா உறவினர்களோடு இருந்த இடைவேளைகள் மொத்தமாக குறையும். உறவுகள் உங்களுக்கு இந்த பௌர்ணமியில் இனிக்கிற மாதிரி கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. குடும்ப ஒற்றுமை மேலோங்கக்கூடிய பௌர்ணமி சூத காலமாக இனி இருக்குன்னு சொன்னால் மிகையாகாத ஒரு உண்மை. ஸோ குடும்பத்தில் இந்த மாதிரி குதூகலம் உங்கள் ராசிக்கு ஏற்பட போகுது. அப்புறம் நீங்கள் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா வியாபார ரீதியாக புதிய கூட்டாளிகள் உங்ககிட்ட வந்து இணைவாங்க. அப்படி இணையக்கூடிய கூட்டாளிகளை நீங்கள் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள். அதோடு ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழில் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு அவ்வளோ தொழிலில் லாபமானது ஏற்படும். தொழிலில் இது வரைக்கும் லாபம் இல்லாமல் இருந்த உங்கள் ராசிக்கு இனி லாபம் கொட்டுன்னு கொட்டுனா அது மிகையாகாத ஒரு உண்மை. அப்புறம் உத்தியோகத்தில் கூட விருப்பமான இடமாற்றமானது கெட்டோ. புதிய வேலை தேடக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு சாதகமான செய்தி வரும். மேல் அதிகாரிகளிடம் நற்பெயர் கிடைக்கும். ஸோ உத்தியோகத்தில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ப்ளஸ்ஸான விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ உத்தியோகத்துலேயும் இப்படி பாசிட்டிவாக இருக்கும், வியாபாரத்துலேயும் இருக்கும், குடும்பத்துலேயும் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு பௌர்ணமியில் கிரகங்களால் கிடைக்கக்கூடிய சிறப்பு பலன்கள். இதோடு உங்களுக்கு பாதங்களில் மட்டும் வலி அல்லது நீர் சம்பந்தமான உபதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உடலில் கொஞ்சம் நீர் சம்பந்தமான உணவுகளை அதிகம் எடுத்துக்க பாருங்கள். வியாழக்கிழமெல்லாம் குரு பகவானுக்கு முல்லைப்பூ சாத்தி வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்கிறது பொன்னிறம் இல்லைன்னா எலுமிச்சை மஞ்சளை குறிப்பிடப்படுது. இந்த நிறத்தை பயன்படுத்தி அந்த நாளில் ஒரு காரியம் செய்திங்கன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். அதோடு உங்களுக்கு அதிர்ஷ்டமும் கிடைக்கும். மெயினாக ஆரோக்கியம் கூட சத்தான உணவு உட்கொள்ளுங்க. நிறைய நீர் சம்பந்த உணவை எடுத்துக்கொள்ளுங்க. அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு பாதி உடல் பிரச்சனை நீங்கும். ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ ஃபைனலாக உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பரிகாரத்தை சொல்ல போகிறேன். வாங்க அந்த பரிகாரத்தை பார்ப்பீங்க. பணக்காரராக வேண்டும் என்ற ஆசை கண்டிப்பாக இருக்கும். அது ஆசையோடு விடாமுயற்சி இருந்தால் பணத்தை வைப்பதற்கே இடம் இருக்காது. அந்த அதிர்ஷ்டத்தை பெற மீன ராசிக்காரங்க நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் இதுதான். உங்களுக்கு சந்திரன் தான் வந்து 5வது அதிபதி. அதனால் இந்த பௌர்ணமியில் புனித நீராடல் செய்ய வேண்டும். அது ஆத்ம சக்தியை வந்து சுத்தப்படுத்தும். அதோடு இன்றைக்கி அம்மன் வழிபாடு செய்யணும். இந்த 2 விஷயத்தை இன்றைக்கி செய்திங்கன்னா அதிர்ஷ்டம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பணவரவு அதிகமாகும். அதனால் இதுதான் பரிகாரம். இதை செய்து பயன்பெறுங்க. பொதுவாக அதிர்ஷ்டத்தால் பணக்காரராக வேண்டும் என்ற ஆசை கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே இருக்கும். மனிதராக பிறந்த ஒவ்வொருவருக்குமே அதிர்ஷ்டசாலியாக அதிக பண உடையவர்களாக வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கும். இன்னும் சிலருக்கு இந்த பணத்தை சேர்க்கக்கூடிய தாந்திரிக வித்தை கடைசி வரை தெரியாமலே போகுது. அப்படி இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க நான் சொன்னக்கூடிய இந்த வழிபாட்டு முறையை இன்றைக்கி பயன்படுத்தினீங்கன்னா ₹1 கூட எதிர்காலத்திற்கு சேமித்து வைத்து கொள்ளாத உங்கள் கையில் பணம் சேர ஆரம்பிக்கும். வருமானம் இல்லாத உங்களுக்கு வருமானம் தானாக தேடி வரும். அதோடு இந்த பரிகாரத்தோடு தொழில் முன்னேற்றம் இல்லாத உங்கள் ராசிக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைந்து அதிக லாபத்தை பெற கூடவே இன்றைக்கி ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும். இன்றைக்கி என்ன செய்யணும்னா உங்கள் குலதெய்வத்துடைய பெயரை சொல்லி உங்கள் குலதெய்வத்துடைய அர்த்தத்தை வந்து புரிஞ்சு அந்த குலதெய்வத்துக்குரிய சில மங்கள பொருட்களை நீங்கள் வந்து இன்றைக்கி தானமாக செய்ய வேண்டும். உங்கள் குலதெய்வத்துக்குன்னு ஒரு சில சக்தி இருக்கும். அந்த சக்திக்கு சில பொருட்கள் இருக்கும். அந்த பொருட்கள் எதுவோ அந்த பொருட்களை இன்றைக்கி வாங்கி தானம் செய்ய வேண்டும். அப்படி இன்றைக்கி தானம் செய்திங்கன்னா அதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது பெருகும். அதனால் தொழிலும் உங்களுக்கு முன்னேற்றமாகும். ஸோ தொழிலில் முன்னேற்றம் ஆவதற்கு இந்த தானத்தை வந்து இன்றைக்கி செய்யணுங்கிறது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்படுது. அதனால் இதையும் வந்து செய்யுங்க. இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கான பலன்கள் பரிகாரங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும்
பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு முக்கியமான நியூஸில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.